ஓட்டு போடணும் ஒரு நாள் தான் இருக்குது. இதில் பல பேர் வந்து யாருக்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து இன்னமும் கன்ஃப்யூஷனில் இருப்பீங்க. சில பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல போய் வழக்கம் போல் இவங்களுக்கே போட்டுடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பீங்க. தயவு செஞ்சு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஏன் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போக மாட்றாங்க? என்னதான் இந்த அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு பல டவுட் இருக்கும். இந்த அழகில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 எக்கனாமியில் இந்தியாவில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும், நம்மளால் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டு ஏன் இந்த அழகில் இருக்குது? ஏன் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை? ஏன் வந்து நிறைய கொள்ளை நடக்குது? ஏன் வந்து நிறைய கடன் வாங்குறாங்க நம்ம ஸ்டேட் மேலே அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஒரே ஒரு ரீசன் பணம். இந்த பணம் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. இன்றைக்கி இந்த எலெக்ஷனுக்காக இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல கட்சிங்க, முக்கியமாக பெரிய கட்சிங்கள்லாம் பல கோடியை வாரி செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஓட்டை வந்து அவங்க ஜெயிக்கணும், இந்த இடத்த அவங்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இதில் ரூலிங்கில் இருந்த பார்ட்டியும் செலவு பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி ரூலிங்கில் இருந்த பார்ட்டிஸும் செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே செலவு பண்ணுறாங்க. இது உண்மையான விஷயம். இதில் ஒரு சில பேர் செலவு பண்ண முடிஞ்சாலும் பண்ண மாட்டுறாங்க, ஒரு சில பேர் செலவு பண்ணலாம் நினச்சாலும் பண்ண முடியல, ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லை. இந்த மாதிரி பல விதமான கட்சிங்க இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஏமாறாமல் நம்ம தான் ஒரு 2 செகண்ட் யோசித்து நம்மளோட விஷனை கிளியராக வச்சு இந்த ஸ்டேட்டுக்கு உண்மையாகவே யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு யோசித்து ஓட்டை போடுங்க. தயவு செஞ்சு இவங்களுக்கு தான் நாங்கள் எப்போவுமே போடுவோம், அவங்களுக்கு போட்டுருவோம், இவங்க தான் நமக்கு சரியான ஆள் அதனால் அவங்களுக்கு போட்டுருவோம், இவங்க வந்தால் கூப்பன் தரேன்னு சொல்கிறாங்க, இவங்க வந்தால் அது தரேன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் இல்லாமல் உண்மையாக நாட்டோட வளர்ச்சிக்கு யார் வந்து திட்டங்களை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. பல ஃபேக்கான கொள்கைகள் இருக்க கட்சியை நம்பாதீங்க. பல பேர் நான் எங்கள் கட்சியோட கொள்கை இதுதான் சொல்கிறாங்க, ஆனால் எந்த கட்சியுமே அதை ஃபாலோ பண்ண மாட்றாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட கொள்கை, உங்களுக்கு இந்த கட்சியோட கொள்கை பிடிச்சிருக்கு, உடனே நம்ம அந்த ஓட்டு போட்டுருவோம் அந்த கட்சிக்குன்னு இல்லாமல், உண்மையாக அந்த கட்சி வந்தால் நல்லா இருக்குமா, உண்மையாக அந்த ஸ்டேட்டுக்கு நல்லா இருக்குமான்னு யோசிங்க. சுயநலமாக இருக்காதீங்க. என்றைக்குமே நம்ம ஸ்டேட்டு வந்து முன்னேறிச்சினாலே போதும், நம்ம ஒவ்வொரு மனுஷங்களும் முன்னேறிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த வருஷமாச்சும் நம்ம கரெக்டான ஒரு கட்சியை சூஸ் பண்ணுவோம். நான் இவங்களுக்கு தான் போடுங்க, இவங்களுக்கு தான் போடுங்கன்னு திரும்பியும் சொல்கிறேன். உங்களுக்கு எது சரியாக தோணுதோ அதை போடுங்க, ஆனால் நல்லா யோசித்து போடுங்க, சுயநலமாக யோசிக்காதீங்க. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணி தைரியமாக ஓட்டு போடுங்க.